ஒரு திருச்சபை என்பது தேவ ஆவியின் ஆளுகையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற ஒரு இடம். திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூரண ஆளுகை இருக்கணும். ஆனால் இந்நாட்களை நம்ம பார்க்கும் பொழுது பல திருச்சபைகளில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லை. போலியான ஆவிகள் இன்றைக்கு பல திருச்சபைகளை கேப்சர் பண்ணிடுச்சு. வஞ்சிக்கிற ஆவிகளுடைய பிடிகளை நிறைய திருச்சபையில் இருக்குது. தேவ ஆவி என்று மக்கள் எண்ணுகின்ற பல இடங்களில் அது தேவ ஆவி அல்ல என்பதுதான் உண்மை. இன்றைக்கு பொய்யான ஆவிகளுடைய பிடியில் திருச்சபைகள் சிக்கி கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்களில் ஜனங்கள் இதை அடையாளம் கண்டுகொள்ள இயலாதவர்களாக இருப்பதை அதிகமாக பார்க்க முடிகிறது. நீங்கள் செல்லுகின்ற சபையாக இருந்தாலும் சரி, யார் செல்லுகிற சபைகளாக இருந்தாலும் சரி, அந்த திருச்சபையில் தேவ ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறதா, இல்லை என்றால் வேறு விதமான போலியான ஆவிகளின் ஆளுகை இருக்கிறதா என்பதை பகுத்தறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் 1 யோவான் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இந்த ஆவிகள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகளா, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பகுத்தறிய வேண்டும். இன்றைக்கு மக்கள் ஒரு விசையாக தோன்றுகிற எந்த ஒன்றையும், வல்லமை போல் காணப்படுகிற எந்த ஒன்றையும் தேவ ஆவி என்று தவறுதலாக முடிவு செய்து விடுகிற ஒரு பரிதாப நிலைமை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகளில் தேவ ஆவி ஆளுகை செய்யாமல் வேறு ஆவிகள் ஆளுகை செய்கிறது. அதனுடைய முதலிடத்தில் இருப்பது இன்றைக்கு தேவ ஆவி ஆளுகை செய்கிற இடத்துல சத்தியம் இருக்கும், உண்மை இருக்கும், தேவ வார்த்தை இங்கே ஆளுகை செய்யும். ஜனங்கள் ஆவிக்கேற்ற விதமாக வாழ்வது தொடர்பான ஆலோசனைகள் கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள்ளான நல்ல ஐக்கியங்களே இருக்கும். அங்கே ஒரு ஆவிக்கேற்ற விதமான பிரதிபலிப்புகளும் ஆவிக்கேற்ற விதமான தோற்றங்களும் இருக்கும். மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆக திருச்சபை என்பது ஆவிக்கேற்ற வெளிச்சமுடையதாக இருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் விளங்க வேண்டிய ஒரு திருச்சபையில் இன்றைக்கு பரிதாபகரமாக எவைகள் திருச்சபைகளுடைய அடையாளங்களாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, சத்தியம் அடையாளமாக இல்லை, தேவ வார்த்தை அடையாளமாக இல்லை, தேவனுக்கேற்ற வாழ்க்கை முறையினுடைய அந்த உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிற அடையாளங்கள் இல்லை. அங்கே இருக்கிற அடையாளங்கள் என்ன? இன்றைக்கு 3 முக்கியமான தவறான அடையாளங்களை குறித்தும் தவறான ஆவிகளை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருச்சபைகளை ஆளுகை செய்கிற 3 விதமான வித்தியாசமான ஆவிகள். ஒன்று, போலி ஆராதனை ஆவி, ஃபால்ஸ் வர்ஷிப்பிங் ஸ்பிரிட். அதாவது யோவான் 4:24 என்ன சொல்லுகிறால், தேவனை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 28ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை பயத்தோடும் பக்தியோடும் நம்ம ஆராதிக்கணும். ரோமர் 12:1 சொல்லுகிறது, நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் மீனிங்ஃபுல் சர்வீஸ், அதாவது அர்த்தமுள்ள ஆராதனை என்று சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு பல திருச்சபைகளை பார்க்கும் பொழுது போலியான ஆராதனை ஆவி, அதாவது இந்த ஆராதனையினுடைய தன்மை ஜனங்களை உற்சாகப்படுத்துவது, ஜனங்களை ஆரவாரப்படுத்துவது, ஜனங்களை உணர்ச்சிவசப்படுத்துவது, ஜனங்களை உற்சாகப்படுத்துவது, ஜனங்களை ஒரு போலியான பரவசத்துக்குள் கொண்டு செல்வது. அந்த ஆராதனைகளில் ஆவிக்கேற்ற விதமான தோற்றங்கள் இல்லை, தெய்வீகமான தன்மைகள் இல்லை. இதுபோன்ற ஆராதனைகளை டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, இன்னும் பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலமாக அநேகர் பார்க்கிற சூழல் வருகிற பொழுது, அது ஒரு ஆவிக்கேற்ற ஆராதனையாக, ஒரு தெய்வீகத்தோடு தொடர்புடைய ஆராதனை இல்லை. சினிமாத்தனமாக, கிளப்தனமாக, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு திருச்சபைகளை கொண்டு வந்து விட்டாங்க. ஆக திருச்சபை என்பது ஒரு போலி ஆராதனை ஆவியினால் இயக்கப்படுகிற ஒரு இடமாக மாறிவிட்டால் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு ஆராதனை நடக்கின்ற இடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடங்களாக இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு அவமகிமை கொண்டு வருகிற இடங்களாகவும், ஆண்டவர் கொடுத்த அடிப்படை சத்தியத்துக்கு முரண்பட்டதாகவும் இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி பல இடங்கள் ஆராதனை நடக்கிற இடங்களை பாருங்கள், அவ்வளவு வர்ண விளக்குகள் என்றால் அலங்காரத்தை கொண்டு வராங்க, புகை போடுகிறது, பல்வேறு விதமான சத்தங்களை எழுப்புறது, சினிமாக்காரர்களைப் போல ஆடுவதும் பாடுவதும் கூத்து கொண்டாட்டங்கள் செய்வதும், பல விதங்களில் ஆராதனை கலந்து கொள்கிறவர்கள் தங்களை கவர்ச்சிகரமான தோற்றத்துக்கு உட்படுத்தி சினிமாவில் பார்க்குறது மாதிரிப்பட்ட காட்சி தோற்றங்களை திருச்சபைகளை கொண்டு வருகிறாங்க.
ஒழுக்கத்தன்மைகள் குறைந்து போய்விட்டது, ஆரோக்கியமான ஆவிக்குரிய தோற்றங்கள் குறைந்து போய்விட்டது. ஏனென்றால் திருச்சபைகளை போலி ஆராதனை ஆவி ஆளுகை செய்கிறது. உங்கள் திருச்சபையில் ஆவிக்கேற்ற ஆராதனை நடைபெறுகிறதா? இல்லை என்றால் ஒரு ஆடம்பர ஆராதனை, இல்லைன்னா ஜனங்களை பரவசப்படுத்துகிற ஆராதனை, தேவன் மகிமைப்படுவதற்கு தகுதியற்ற ஆராதனை நடக்கிறது கவனித்து பார்க்க வேண்டும். தேவன் மகிமைப்படுவதற்கு அது பரிசுத்தத்தோடு தொடர்புடையதாக இருக்கணும். வாழ்க்கை முறை மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவது தொடர்பாக போதிய அளவுக்கு பிரசங்கிக்காத, ஆவிக்கேற்ற அழகுடையவர்களாக குணாதிசயங்கள் மூலமாக நடத்தைகள் மூலமாக வாழ்வதற்கு போதிய அளவுக்கு சத்திய அடிப்படையிலான காரியங்களை சொல்லிக் கொடுக்காத பல ஊழியக்காரர்கள் ஆராதனையில் மட்டும் டாப்பில் இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் நடனங்கள் வந்துவிட்டது. சினிமாக்காரர்களைப் போல ஆடி பாடி தங்களை அநேக ரசிக்கும்படியான தோற்றங்களை உருவாக்குகிற நிலைமை தான் காணப்படுகிறது. ஆக இன்றைக்கு பல ஆராதனை நடக்கிற இடங்களை பார்க்கும் பொழுது கிளப்பில் என்ன மாதிரி பண்ணுவாங்களோ, அங்கே என்ன மாதிரி லைட்ஸ் போடுவாங்களோ, அங்கே என்ன மாதிரிப்பட்ட அட்ராக்ஷனாக காரியங்களை செய்வாங்களோ, அங்கே ஒருத்தர் வந்து எல்லாருடைய அட்ராக்ஷனை வந்து ட்ராப் பண்ணுற என்ன பண்ணுவாங்களோ, இது போன்ற நிலைமைகள். எனவே என்ன நடைபெறுகிறது என்றால், போலி ஆராதனை ஆவி இன்றைய திருச்சபையில் ஆளுகை செய்கிறது. இந்த பொல்லாத ஆவிகளுடைய ஆளுகையின் மூலமாக நடைபெறுகிற இந்த உலகத்துக்கேற்ற விதமான போலி ஆராதனைகளுக்கு நீங்கள் விலகி இருப்பது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் அவசியமானது. இதில் சிம்போலிக்கலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நிறைய திருச்சபைகளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் மட்டும் ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கும், மற்ற ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல டார்க்காக. இது உலகத்துடைய ஒரு சிஸ்டம். ஏன்னா அங்கே இருக்கிற நடக்கிற காரியங்களில் கவனம் செலுத்துறதுக்காக, அதை பார்த்து ரசித்து அதுக்கேற்றபடி தாங்களும் இணைந்து அவர்களோடு கொண்டாடுவதற்காக இந்த ஸ்டேஜஸை மட்டும், அந்த லொக்கேஷனை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவும் இலுமினேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய திருச்சபை இதை நடைபெற்று கொடுக்கிறது. திருச்சபை என்பது சத்திய வெளிச்சமுடையதாக இருக்கணும். இது போன்ற காரியங்களை செய்கிற பொழுது உலகத்தோடு எவ்வளவு திருச்சபைகள் ஒட்டி உறவாடி செல்லுகிறது என்பது. ஏன்னா இது வந்து நிறைய பேர் பிரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? இது தேவனுக்கு ஏற்றதாக இருக்குமா? இல்லை. ஏனென்றால் இது போன்ற உலகத்துக்கேற்ற காரியங்களை விரும்புகிற ரசிக்கிற ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய பலவீனத்தை இவர்கள் சாதகமாக்கி கொண்டு இது போன்ற காரியங்கள் செய்கிறார்கள். இது போலியான ஆராதனை ஆவி. இதுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, இன்றைக்கி பெரும்பாலான திருச்சபைகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி அந்த வார்த்தைகள் மூலமாக ஜனங்கள் நல்ல வாழ்க்கை மாற்றம் பெற்று, சுபாவ மாற்றம் பெற்று, நடத்தை மாற்றம் பெற்று, ஒழுங்குமுறை மாற்றம் பெற்று சாட்சிகளாக நிறுத்துகின்ற செயல்பாடு இல்லை. நிறைய போதர்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. பிரசங்கம் பண்ண தெரியாது, நல்லா ஸ்மார்ட்டாக பிரசங்கம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சத்தியத்தை பேச தெரியாது. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்கள் பேசு என்று தீமுத்தை போன்றவர்கள் அப்போஸ்தலன் பவுல் வந்து ஆலோசனை கொடுக்க, அது இந்த திருச்சபை தலைவிடத்தில் இல்லை. திறமையாக பேசுவாங்க, அட்ராக்டிவாக பேசுவாங்க, நல்ல எலக்வன்சியோடு பேசுவாங்க. ஆனால் உண்மை பேச தெரியாது, சத்தியம் பேச தெரியாது. ஜனங்களை கட்டுகின்ற வார்த்தைகள் இல்லை, ஜனங்களை உருவாக்குகிற வார்த்தைகள் இல்லை, ஜனங்களை கர்த்தருக்கேற்ற விதம் உருமாற்றுகிற வார்த்தைகள் இல்லை. ஆனால் இவரிடத்தில் இருக்கிறது என்னவென்றால், இன்றைக்கு பார்க்க பெரும்பாலான திருச்சபைகளில் அந்த சபை பாஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பாஸ்டர் வரவழைக்கிற ஊழியக்காரரும் சரி, மிக முக்கியமாக அவர்கள் கவனம் செலுத்துவது தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. அதனால் எந்த ஒரு திருச்சபையில் வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் ஊழியக்காரர் வந்தாலும் அந்த பாஸ்டருக்கும் தீர்க்க தரிசனம், அங்கே இருக்கிற சபைகளுக்கும் தீர்க்க தரிசனம். சமீபத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு சபையில் நிறைய தீர்க்க தரிசன ஊழியக்காரர் வருவாங்க. அந்த வீடியோக்களெல்லாம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா வருகிற ஊழியக்காரங்கள்லாம் அந்த பாஸ்டருக்கு திரும்ப திரும்ப தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இவரே ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரருக்கு இப்படி ஆண்டவர் செய்ய போகிறார், அப்படி ஆண்டவர் செய்ய போகிறான்னு நிறைய தீர்க்க தரிசனம். இன்றைக்கி அந்த திருநெல்வேலி சபையை சார்ந்த ஊழியக்காரருடைய நிலைமை, அதாவது அவருடைய ஒழுக்கத்தினுடைய நிலைமைகள் இன்றைக்கி ஊர் உலகத்துக்கு தெரிகிற விதமாக சோசியல் மீடியாவிலையும் இன்னும் டிவி போன்றவர்களும் வந்து பரவுகிறது. அப்போது இவர்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்துடைய தன்மையை பார்த்தீங்களா, என்ன உரைச்சிருக்கிறாங்க? அப்போது இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்கள சத்தியம் பேசல, நிறைய ஊழியக்காரங்க வந்து பிரசங்கம் பண்ணுறவங்கள பாருங்கள், பிரபலமாக வேறு இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்க கவனித்து பாருங்கள், என்ன ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்குறாங்க. பவுல் பேசின உண்மைகள் நிருபங்கள் இருக்குது, யோவான் பேசின நிருபங்கள் இருக்கிறது, இயேசு பேசின சுவிசேஷங்கள் இருக்குது, அந்த யோவான் பேசின பேதுரு பேசின பவுல் பேசின அந்த சாராம்சங்களோட இன்றைக்கு பெரிய பெரிய பிரபலமான ஊழியக்காரங்க வந்து சபைகளில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க கவனித்து பாருங்கள். பெரும்பாலும் தீர்க்க தரிசனம். உனக்கு குழந்தை பிறக்க போகுது, உனக்கு வியாபாரத்தில் உயிர் வரப்போகுது, உனக்கு வேலை கிடைக்க போகுது, நீ வெளிநாட்டுக்கு போக போகிற, நீ இந்த திருச்சபைக்கு 500 விசுவாசியை கொண்டு வர போகிற, நீ ஒரு பெரிய சர்ச்சு கட்ட போகிற, நீ பெரிய ஊழியக்காரனை போகிற, நீ தீர்க்க தரிசியாக போகிற. இந்த மாதிரியே வருகிற இடமெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஊழியக்காரன் அதிகமாயிட்டாங்க. ஏனென்றால் திருச்சபைகளில் தேவ ஆவியின் ஆளுகை இல்லாமல்
போலி தீர்க்க தரிசன ஆவி. போலி தீர்க்க தரிசன ஆவி, அதை ஃபால்ஸ் ப்ராஃபட்டிங் அந்த ஸ்பிரிட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது. அதாவது ஃபால்ஸ் ப்ராஃபட்டிக்கல் ஸ்பிரிட், அதாவது தேவன் ப்ராபசி பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஜனங்களிடத்தில் இருக்க ஒரு வீக்னஸ் என்னென்னா, சத்தியத்தை கேட்க ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. நாம் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நம்முடைய கேரக்டர் இருக்கணும், எப்படி நம்முடைய குணாதிசயங்கள் இருக்கணும், எப்படி கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், எப்படி உலக வாழ்க்கையில் ஆண்டவர் சாட்சியை ஜீவிக்கணும், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை கேட்கறதுக்கு இன்றைக்கி நிறைய பிலிவர்ஸ் விருப்பம் இல்லை. இவங்க எல்லாருமே கடை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, அவங்களுடைய குடும்ப சம்பந்தமாக, அவங்களுடைய திருமணம் சம்பந்தமாக, எதிர்கால சம்பந்தம் தீர்க்க தரிசனம் கேட்கணும். அதனால் நிறைய விசுவாசிகளுக்கு பிரசங்க தாகமே கிடையாது. அவங்க எல்லாமே தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் ஏதாவது ஒன்று கிராண்டாக செய்ய போகிறது மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் கேட்க விரும்புகிறார். அதனால் இந்த வந்தேரிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற இடமெல்லாம் வாய்க்கு வந்தபடி தீர்க்க தரிசனம். என்ன காசா பணமா எதையா சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். நம்ம கிறிஸ்தவ மக்கள் இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நிறைவேறினா நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஐயா நீர் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. நிறைவேறலாம் சைலண்டாக உட்காந்துக்குவாங்க. அதனால் இன்றைக்கு நிறைய திருச்சபைகளை போலி தீர்க்க தரிசன ஆவி ஆளுகை செய்கிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, தேவ ஆவியானவர் ஆளுகை செய்கிற பொழுது ஆசீர்வாதத்தினுடைய உண்மையான வழிகள் காண்பிக்கப்படும். அது இயேசுவை மையமாக கொண்டது, இயேசு கிறிஸ்து ஐக்கியத்தை மையமாக கொண்டது, தேவ உறவை மையமாக கொண்டது, அது வார்த்தைகள் அடிப்படையாக கொண்டது, அது உலகத்தில் கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, ஆவிக்குரிய நற்குணங்களோடும் ஆவிக்குரிய நற்சுபாவங்களோடும் சாட்சி வாழ்க்கையோடும் தேவ உறவோடும் தெய்வீக சமாதானம், சந்தோஷம், நிறைவு, நிம்மதி பெற்று உலகத்திலே அநேகருக்கு முன்மாதிரியாக வாழ்கிற இதுதான் பிளஸ்ஸட் லைஃப். இதைத்தான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு போலி ஆசீர்வாத ஆவி, அதாவது பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, படோடாபம், பகட்டு, ஆடம்பரம், உலகத்துக்கேற்ற விதமான காரியங்களை எல்லாம் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸை அதிகமாக சொல்லுகிற இந்த போலி ஆசீர்வாத ஆவி, அதுதான் வளமை வாழ் உபதேசம், வளவாழ்வு உபதேசம், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், செழிப்பு உபதேசம், இந்த தலைப்பில் எல்லாம் வருகிறது. இப்போ நாம் வாழ்கிற காலத்தில் கிருபையின் உபதேசம், ஹைப்பர் கிரேஸு, அந்த மாதிரி இந்த மாதிரி பேசுவது அத்தனை சத்தியம் கிடையாது, உண்மை கிடையாது. இவர்களுக்கு ஆண்டவருக்கும் தொடர்பே கிடையாது. தேவன் இவர்கள் மூலமாக பேசவே இல்லை. பேசியிருந்தால் அந்த பேசினுடைய சாராம்சம் வேதாகமத்தினுடைய சத்தியத்துக்கு ஒத்ததாக இருக்கும், நிருபங்களில் அப்போஸ்தலர் பேசுறதுக்கு ஒத்ததாக இருக்கும். இவங்க பேசுகிறது எல்லாமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு ஆபிரகாமை போல செல்வந்தனாக இருப்பாய், இயேசுவை போல பரிசுத்தவானாக இருப்பாய் என்பது அல்ல, தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய் என்பதல்ல. இவங்க சொல்கிறதெல்லாம் காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து. ஏன்னா போலியான ஆசீர்வாத ஆவி திருச்சபையில் உலாவுகிறது. இந்த ஆவிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் வளமையாக வாழ்வு சம்பந்தமாக, நீங்கள் வசதி அடைகிற சம்பந்தமாக, நீங்கள் உயர்வடை சம்பந்தமாக கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தவறான இடத்துல இருக்கிறீங்க. தேவ ஆவியில் நாம் வழிநடத்தப்பட்டு தேவனுக்கேற்ற நற்குணங்களை வளர்ந்து தேவ ஐக்கியத்தோடு உறவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய பல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அதனால் அங்கே நாம் வசதியாக இருக்கக்கூடாது, செல்வம் இருக்க, அந்த காரியம் கிடையாது. ஆனால் செல்வத்தையும் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் இதை குறித்த நாட்டங்களையும் தேட்டங்களையும் வேதாகமும் போதுமான அளவு எச்சரிக்கிறது என்று இவைகளே ஆசீர்வாதங்கள் என்று காட்டவில்லை. ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போவது கடினம் என்று சொல்லுகிறது என்று, ஐஸ்வர்யவான் வாழ்கிறதா ஆசீர்வாத வாழ்க்கை என்று சொல்லவில்லை. எனவே இவர்களோ நீ ஆபிரகாமைப் போல, ஈசாக்கைப் போல, சாலோமனைப் போல, தாவீதைப் போல செல்வ சிறந்த வாழ்க்கை வாழ்வுதான் ஆசீர்வாதம் சொல்லி பகட்டான கவர்ச்சியான போலியான காரியங்கள் சொல்கிறார்கள். என்றால் சபைகளிலே போலி ஆசீர்வாத ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ ஆவியின் ஆளுகை பெரும்பாலும் திருச்சபையில் இழந்துவிட்ட காரணத்தினாலே இந்த திருச்சபைகளை பாஸ்டர்கள் மூலமாகவும் வெளியிலிருந்து வருகிற பிரபலமான ஊழியக்காரர்கள் மூலமாகவும் போலி ஆராதனை ஆவி, இரண்டாவது போலி தீர்க்க தரிசன ஆவி, மூன்றாவதாக போலி ஆசீர்வாத ஆவி. இந்த ஆவிகளின் ஆளுகை நடக்கிறது. இந்த ஆவிகளுடைய ஆளுகையினுடைய விளைவாக நடைபெற காரியங்களிலே நீங்களும் இணைந்து செல்வில் சொன்னால் அது உங்களுக்கு கேடானதாகவே மாறும் என்ற எச்சரிக்கை பெற்றுக்கொண்டு தேவ ஆவியால் வழிநடத்தப்படுவதற்கு, உண்மையான தேவ ஆவியால் வழிநடத்தப்படுவது என்றால் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்து வாழுங்கள். ஆண்டவர்களுக்கு உரிய ஞானத்தையும் பகுத்தறிந்து செயல்படுகிற தன்மையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.